Hi viewers, welcome to A1 Interiors. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் அம்பத்தூரில் இருக்கோங்க. கிளாஸ் தான் நம்ம போட்டிருக்கோம், ஷீட்டுக்கு பதிலாக கிளாஸ் போட்டிருக்கோம். ஸோ உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷனுக்காக கிளாஸ் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் புஷ் பண்ணால் இது ஓப்பன் ஆகலாம். நம்ம இதில் நாப் இல்லைன்னா ஹேண்டில் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இதை ஜஸ்ட் புஷ் பண்ணாலே இது எல்லாமே நம்ம பண்ணுறோம். நிறையா பேருக்கு என்ன டவுட்ஸ்னால், இந்த மாதிரி லாஃப்ட் பண்ணால் அதில் நம்ம நிறையா ஸ்டோரேஜ் வைக்கலாமா, நிறையா திங்ஸ் வைக்கலாமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி பண்ணலாங்க. 3 ஃபீட்டில் நம்ம இவ்வளோ பெரிய கட்லரி கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் டேண்டம் ட்ராவர்ஸில் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். எல்லாமே வந்து நம்மளே பார்த்துக்குங்க, நம்மளே இந்த ஷீட்லாம் போட்டு தட்டு போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே டபுள் டோரில் ஒரு வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு பக்கத்துலேயும் அதே மாதிரி இந்த 2 டோர்லையும் நம்ம லாக் வச்சு தான் கொடுத்துருக்கோம். இங்கே மட்டும் ஒரு ஹேங்கிங் செக்ஷன் கொடுத்து கீழே ஒரு லாக் வரும். ஒர்க்கு உங்களுக்கு உங்கள் வீட்லேயும் பண்ணணும்னு இருக்குன்னா நீங்கள் தாராளமாக A1 Interiors காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் மேனேஜர்ஸோட நம்பர் கீழே நாங்கள் கொடுத்துருப்போம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு A1 Interiors. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் அம்பத்தூரில் இருக்கோங்க. காசா கிராண்டில் இருக்கிற ஒரு வில்லா வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் அலுமினியத்தில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே டிவி யூனிட்ஸு, அது இல்லாமல் 3 பெட்ரூம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சன் அண்ட் ஒரு ஸ்டோர் ஏரியா, இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோங்க. அதுவும் அலுமினியத்தில் பண்ணியிருக்கோம். அலுமினியத்தில் ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு இருக்கிறவங்க, இல்லைனா அலுமினியத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கிறவங்க நிறைய டவுட்ஸ் இருக்கும் உங்களுக்கு, என்னெல்லாம் ஒர்க் பண்ணலாம், எப்படிலாம் பண்ணலான்னு. ஸோ அதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிக்கலாம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். வாங்க, இப்போ நம்ம இந்த வீட்டுக்குள்ளே இருக்கோம். இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது என்னோடய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான டிவி யூனிட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க. எல்லாமே அலுமினியத்தில் ஒர்க் பண்ணி எடுத்திருக்கோம். இங்கே பார்க்கலாம், ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கோம். பேக்கில் ஃப்ளூட்டட் பேனல் போட்டிருக்கோம். மேலே ஒரு டாப் லேயர் போயிருக்கு. கீழே பாக்ஸ் அண்ட் சைட்லேயும் ஒரு பாக்ஸ். அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஷெல்ஃப் மாதிரி ஒரு 3 ரேக் மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எல் டைப் மாதிரி நம்ம ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. அதில் இங்கே ஒரு கட்டிங்கும் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஒரு கட்டிங் போட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஸ்விட்ச் இருக்குது, ஸ்விட்ச் போர்டு இருக்குது. ஸோ அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி 2 பாக்ஸஸ் மாதிரி தெரியும் உங்களுக்கு, அந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். அதில் கிளாஸ் தான் நம்ம போட்டிருக்கோம், ஷீட்டுக்கு பதிலாக கிளாஸ் போட்டிருக்கோம். ஸோ உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஷனுக்காக கிளாஸ் போட்டிருக்கோம். எப்போ நமக்கு தேவையில்லையோ அதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோங்க. பார்க்கலாம், எல்லாமே அலுமினியத்தில் ஒர்க் பண்ணி எடுத்திருக்கோம். சாம்பியன் ஸ்டீல் ஃப்ரேம் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் மோஸ்ட்லி. அதுவும் HCPL ஷீட்டு உள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே சேம் கலர் வர மாதிரியே நம்ம உள்ளே பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கேயும் அதே மாதிரி ரிமூவலாக ஒரு பார்ட்டிஷன் போட்டு கொடுத்துருக்கோம். 2 சைடுமே டிண்டர் கிளாஸ், வெளியிலேருந்து பார்க்கும்போது அழகாக தெரியறதுக்காக டிண்டர் கிளாஸ் தான் இங்கே நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். தென் இந்த பாக்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க போது கீழே வந்து டிவி இங்கே வரும். ஸோ அது கீழே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் புஷ் பண்ணால் இது ஓப்பன் ஆகலாம். நம்ம இதில் நாப் இல்லைன்னா ஹேண்டில் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இதை ஜஸ்ட் புஷ் பண்ணாலே சிம்பிளாக நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம், ரிமோட்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. HCPL ஷீட் அண்ட் அலுமினியம் ஃப்ரேம், அதுவும் சாம்பியன் ஸ்டீல் ஃப்ரேமில் நம்ம ஒர்க் பண்ணி எடுத்த ஒரு டிவி யூனிட் பாக்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கு மேலே டிவி இங்கே தான் வருங்க. டிவி வர்ற ஏரியாவில் நம்ம ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கு பின்னாடி ஃப்ளூட்டட் பேனல் போட்டு, அதுவும் வுட் கலரில் ஃப்ளூட்டட் பேனல் போட்டு அழகாக டாப் டு பாட்டம் கம்ப்ளீட்டாக போட்டிருக்கோம். பாக்ஸ்குள்ளே எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி டாப் டு பாட்டம் கம்ப்ளீட்டாக நம்ம ஃப்ளூட்டட் பேனல் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த ப்ரொவிஷனுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் லேயர் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் இந்த மாதிரி லைட்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். சின்ன லைட்ஸ் போட்டு அதையும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் மேலேயும் கீழேயும் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக. அதே மாதிரி இங்கே கிளைண்ட் கேட்டாங்க, இந்த மாதிரி எனக்கு இதை ஃப்ளவர் வைஸ் இல்லைன்னா ஏதாவது
ஷோ வைக்கிறதுக்கு மாதிரியான ஒரு ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுக்காகவே நம்ம வந்து இங்கே ஒரு 3 ரேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்க்கலாம், ஒரு 3 ரேக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஹாலில் என்ட்ரு ஆகும்போது ஒரு சூப்பர்பான டிவி யூனிட் பார்த்து தான் நீங்கள் மற்றதெல்லாம் பார்ப்பீங்க. ஸோ அவ்வளோ வந்து நம்ம ஒர்க் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம பார்க்கலாம், நீங்கள் பார்க்கலாம், இதெல்லாமே ஒயர்லாம் போகும்போது இந்த மாதிரி நம்ம எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டெய்லுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லுக் அங்கே கிடைக்கணும் ப்ரொடக்ஷன் டிவி வைக்கும்போதுன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான அதுக்கு மேட்ச் ஆகிற கலர் செலக்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு சூப்பர்வான டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம பாருங்கள், எல்லோரும் அதே மாதிரி தான் கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம், நீங்கள் பார்க்கலாம். அது ஃபுல்லாக ஒரு பாக்ஸ் போட்டு அடிக்கடி நீங்கள் வந்து சுவிட்ச் போடுறதுக்காக உள்ளே கை போட வேண்டிய தேவையில்லை. இங்கே நம்ம பாக்ஸ் கம்ப்ளீட்டாக போட்டு இந்த மாதிரி பிரித்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மொபைல் சார்ஜ் பண்ணோம் ஏதாவது ஒன்றா அங்கே ப்ளக் குத்தி நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணலாம். ஏதாவது இந்த மாதிரி கீஸ் ஏதாவது வைக்கலாம். இந்த மாதிரி நிறையா யூஸ் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கூட பண்ணால். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளக் பாயிண்ட்லாம் போட்டிருக்கீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹாலில் ஒரு பியூட்டிஃபுல்லான டிவி யூனிட் பார்த்துட்டோங்க. வாங்க நம்ம இன்னைக்கு கிச்சன் போயிட்டு அங்கே என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இப்படியே வரும்போது ரைட் சைடில் தான் கிச்சன். இப்போ போகும்போது ரைட் சைடில் தான் கிச்சன். ஒரு சின்ன கிச்சன், 2 சைடுமே வந்து ஸ்ட்ரைட்டாக வர மாதிரியான ஒரு கிச்சன் நீங்கள் பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக பாருங்கள். நம்ம லாஃப்ட் உட்பட கீழே வால் பாக்ஸு அப்புறம் பாட்டம் ஏரியா எல்லாமே சேர்த்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஏற்கனவே லாஃப்ட்டுக்கு சிவிலில் யாரும் ஒன்றுமே பண்ணலை, அவங்க ஒர்க்கெல்லாம் பண்ணலை. இங்கே இருக்கிற லாஃப்டாக இருக்கட்டும், அதுக்கு கீழே இருக்கிற வால் பாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம செப்ரேட்டாக பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது எல்லாமே நம்ம பண்ணுறது. நிறையா பேருக்கு என்ன டவுட்ஸ்னால், இந்த மாதிரி லாஃப்ட் பண்ணால் அதில் நம்ம நிறையா ஸ்டோரேஜ் வைக்கலாமா, நிறையா திங்ஸ் வைக்கலாமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி பண்ணலாங்க. ஏன்னா எவ்வளோ நீங்கள் வெயிட் வச்சாலும் அது ஒன்றுமே ஆகாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் நிறையா டவுட் இப்போ அதுதான், இந்த மாதிரி லாஃப்ட் பண்ணால் தாங்குமா, வெயிட் தாங்குமா அப்படின்னு. தாராளமாக வெயிட் தாங்குங்க. நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி பண்ணலாம். இதுதான் கொஞ்சம் லுக் வைஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இங்கே செவராக இருந்தால் இந்த கலர் சேஞ்சாக இருக்கும், நீங்கள் பெயிண்ட்டு தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இங்கேயும் பார்க்கும்போது அந்த ஒரு அட்ராக்ஷன், அந்த ஒரு லுக் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்களேன், எல்லாமே ஒரு யூனிக்காக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இது வந்து இங்கே கம்ப்ளீட்டாக நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே மேடை மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் டோ போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே அதே மாதிரி தான், இங்கெல்லாம் பெரிய திங்ஸ் வைக்கிறதுக்காக பார்ட்டிஷனும் போடல, ஜஸ்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பீம் வருது, ஒரு இது வருது, செவரு வருது. இங்கே சிவிலில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது தெரியக்கூடாதுன்றதுக்காக நம்ம இங்கே ஃபிக்ஸடாக போட்டிருக்கோம். இது ஃபிக்ஸடாக நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே தான் சிலிண்டர் வருது, அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு வென்டிலேஷனும் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது ஒரு கட்லரி, அதுவும் டேண்டத்தில் நம்ம டேண்டத்தில் பண்ணியிருக்கோம். நம்ம 3 ஃபீட் வருவேன், பெரிய கட்லரி பாருங்களேன். ஒரு 3 ஃபீட்டில் நம்ம இவ்வளோ பெரிய கட்லரி கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் டேண்டம் ட்ராவர்ஸில் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் இங்கே வேலை பண்ணும்போது ரொம்ப நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஜஸ்ட்டு வந்து இதை இப்போ ஏதாவது திங்ஸ் எடுக்கணுமா, இந்த பிளேட் ட்ராக் பாருங்கள், இவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு 50 கிலோ வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதில் ஸ்டோர் பண்ணலாம். அவ்வளோ வெயிட் தாங்குது. எல்லாமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறது பாருங்கள். ஸோ ஒரு பெரிய கட்லரி அண்ட் அதே மாதிரி சின்ன பவுல்ஸ் வைக்கிறதுக்கு அண்ட் பிளேட்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாமே நம்ம ட்ராவர்ஸ் இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். இது சிங்க் ஏரியா நம்ம வந்து அதே மாதிரி தான் இங்கே ஜஸ்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். வெளியில் அவுட்டர் மட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு வென்டிலேஷனும் போட்டு கொடுத்துருக்கோம். மறுபடியும் இங்கே வந்து ஒரு ஃபிக்ஸட், அந்த சிவில் ஒர்க்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஜஸ்ட் ஃபிக்ஸட் பண்ணி, இதை இல்லாமலும் பண்ணலாம். டோர் பெருசாகும், பட் அது லுக் லைக் நல்லா இருக்காது. அதுவும் இல்லாமல் நீங்கள் பாருங்களேன், இப்போது இந்த ஒரு ஃபினிஷிங் இருக்குது இல்லையா, இந்த ஃபினிஷிங் இருக்காது உங்களுக்கு. இங்கே ஒரு டோர் வந்து அப்புறம் இங்கே ஒரு டோர் வந்து 3 டோர் ஆகும். ஸோ அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. இது லுக் வைஸும் உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். நீங்கள் பாருங்கள், இது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம்.
அப்படியே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வால் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு ஸ்பைஸ் ரேக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஸ்பைஸ் ரேக் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் எல்லா வால் பாக்ஸ்லையுமே நம்ம வந்து கிளாஸ் தான் போட்டு கொடுத்துருக்கோம். பிளாக் கலரில் நம்ம கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். மேலேயும் லாஃப்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளே ஒர்க் பண்ணி எடுத்த லாஃப்ட்டுங்க. இங்கே மேலே பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சேனல் நம்ம கொடுத்து மேலே ஒரு கேப் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி லைட்டு ஏதாவது வரதான கூட நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து நமக்கு அந்த ஒரு கேப் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால எல்லாமே பார்த்து பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கலர்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். HPL ஷீட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணி எடுத்திருக்கோம். லைட் கலராக பார்த்து போட்டிருக்காங்க கிளைண்ட். அதுவும் இல்லாமல் சாம்பியன் ஸ்டீலில் நம்ம கம்ப்ளீட்டும் இங்கே இந்த வீடு கம்ப்ளீட்டும் நம்ம வந்து சாம்பியன் ஸ்டீலில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். சாம்பியன் ஸ்டீல் அந்த ஃப்ரேமில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாமே HPL ஷீட் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம், சிம்னி வந்து கவர் பண்ணி இங்கேயும் நம்ம கிளாஸ் தான் போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்கள், இங்கே சிம்னி இருக்குது, அதை நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே நீங்கள் பார்க்கலாம். இது நீங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராக நம்ம வந்து அதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது இங்கே நம்மளோட ஷீட்டு வர்றதுனால இதெல்லாம் நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ் கூட ஒரு இடத்துல என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதே மெஷர்மெண்ட் இந்த பக்கமே இருக்கும். அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் நமக்கு வராது. இதை வந்து பாருங்கள், அப்படி ஒரு வால் பாக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே ஒரு ஸ்பைஸ் ரேக்கும் கொடுத்துருக்கோம். எல்லா வால் பாக்ஸுக்கும் கீழே ஸ்பைஸ் ரேக் கொடுத்துருக்கோம். மேலேயும் அதே மாதிரி லாஃப்ட்டும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்மளே பண்ணி கொடுத்துருக்கோம். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் தாராளமான பொருட்கள் இதில் நீங்கள் வச்சுக்கலாம். எல்லாருக்கும் இருக்கிற டவுட் மெயினாக இருக்கிற டவுட் இதுதான், இதில் பாரம் தாங்குமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. பயப்படவே தேவையில்லை. நீங்கள் எவ்வளோ வெயிட் வச்சாலும் அது தாங்கும். நார்மலி ஒரு சிவில் ஒர்க் பண்ணி நீங்கள் வைப்பீங்க இல்லையா, அவ்வளோ ஸ்டோரேஜ் நீங்கள் இதுலேயும் நீங்கள் வந்து அவ்வளோ திங்ஸ் வச்சுக்கலாம், தாராளமாக தாங்கும். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க, இதை பார்த்துருக்கீங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான கொஞ்சம் சின்ன கிச்சன் தான், கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். பட் அதில் வந்து நம்ம எப்படி வந்து மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமோ அவ்வளோ க்ரியேட் பண்ணி அவ்வளோ குட் லுக்கிங்காக வந்து ஒரு சூப்பர்பான கிச்சன் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், சூப்பர்பான ஒரு கிச்சன் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த வீட்டில் நம்ம எக்ஸ்ட்ரா ட்ராலிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 ட்ராலிஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வேறு ஒன்றுமே பண்ணலை. நம்ம இதில் வந்து ஆல்ரெடி 3 தான் இருக்குது. இங்கே ஒரு கட்லரி, அப்புறம் ஒரு சின்ன பவுல்ஸ்லாம் வைக்கிறதுக்கான ஒரு ட்ராவர் அண்ட் ஒரு ஃப்ளைட் ட்ராக். இது மட்டும் தான் எங்கள் அக்சசரிஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றதெல்லாமே நம்ம ஜஸ்ட் டோர் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க இனி நம்ம ரூமில் போய் பார்க்கலாம் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் கிச்சன் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டீங்க. கிச்சனில் என்னெல்லாமா பண்ணலாம் நம்ம அதெல்லாம் கிளியராக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ கிச்சன்லேருந்து அப்படியே நீங்கள் வெளியில் வர இந்த ஒரு ஏரியா பாருங்களேன், ஒரு பியூட்டிஃபுல்லான ஏரியா. அங்கே ஒரு வாஷ் பேசின் இருக்குது, அதுக்கு கீழே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி கிளாஸ்லாம் போட்டு அங்கேயும் ஒரு யூனிட் பண்ணி மேலே லாஃப்ட்டும் நம்மளே வந்து கம்ப்ளீட் லாஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து வாஷ் பேசின் இருக்குது. இங்கே நம்ம ஃப்ளூட்டட் பேனல் வச்சு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல் வச்சு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் இங்கே வாஷ் பேசின் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து டோர் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு டோர் போட்டு ஜஸ்ட் அதை கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, இங்கே 2 ஹேங் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு செக்ஷனும் நம்ம கொடுத்துருக்கோம், ஒரு யூனிட் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் இருக்குது. மோஃப் அந்த மாதிரியான துடைக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கெல்லாம் தேவையான பொருட்களெல்லாம் நம்ம இங்கே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுவே இதை டோர் க்ளோஸ் பண்ணால் அது ஹைடாக உங்களுக்கு அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இது கிளைண்ட் நம்மக்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் நிறையா ஸ்பேஸ், இப்போது ஒரு புலோட் மாதிரி பண்ணால் ஒரு இடம் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஒரு புலோட் மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு இடம் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நம்ம இந்த 2 இடமும் யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே அதே மாதிரி நீங்கள் இதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் இருக்கும் இல்லையா, லிக்விட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் இங்கேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது கிளைண்ட் நம்மக்கிட்ட கேட்டது, நம்ம அதை ரொம்ப கிளியராக பண்ணி கொடுத்துருக்கோம்.
ஸோ இங்கே ஒரு வாஷ் பேசின் கவர் பண்ணி அதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரியான ஒரு யூனிட் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாஷிங் மிஷின் வருது. அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் இங்கேயும் வைக்கலாம். ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸை நம்ம வந்து இங்கே அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கேயும் நம்மளே வந்து லாஃப்ட்டு நம்மளே வந்து போட்டு கொடுத்துருக்கோம். கீழே எல்லாம் நம்மளே வந்து போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ கிச்சன்லேருந்து அப்படியே வரும்போது இந்த ஏரியா வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான கம்ப்ளீட் யூனிட்ஸும் நம்ம இங்கே செட் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே அலுமினியத்தில் சாம்பியன் ஸ்டீல் ஃப்ரேம் ப்ளஸ் HPL ஷீட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஹேண்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது டியூப் ஹேண்டில், அதுவும் சாம்பியன் ஸ்டீலே நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஒரு யூனிக்காக அவங்க கிளியராக சொன்னாங்க, எங்களுக்கு வந்து சிங்கிள் கலர் போதும், மோஸ்ட்லி வந்து நிறைய கலர் ஆட் பண்ண வேண்டாம், ஒரு யூனிக்காக இருக்கணும்னு சொன்னதுக்காகவே வந்து நம்ம மேக்ஸிமம் இந்த கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டில். அதுவும் சாம்பியன் ஸ்டீல் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க நம்ம பெட்ரூம்குள்ளே போகலாம். இப்போ கிச்சனில் நம்ம அப்படியே வரும்போது ரைட் சைடே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இதுதான் பெட்ரூம் நம்பர் 1. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி இந்த கலர் தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. கிளைம் வந்து எனக்கு எல்லாமே யூனிக்காக வேணும், அதனால இந்த ஒரு கலரில் மேக்ஸிமம் நாங்கள் எல்லாமே பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம இதே கலர் தான் இங்கே எல்லா இடத்துலையும் சூஸ் பண்ணியிருக்கோம். சேம் சாம்பியன் ஸ்டீல் ஃப்ரேம் ப்ளஸ் HPL ஷீட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டோர் வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாத்துலேயுமே லாக் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் சென்டரில் பார்த்து ஒரு மிரர். இப்போ நம்ம இங்கே நின்னா கம்ப்ளீட் நம்ம லுக்கும் தெரிகிற மாதிரி ஒரு மிரர் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே உள்ள அவங்க சிவில் ஒர்க்கு இல்லைன்னா கடப்பாக்கள்லாம் ஒன்றுமே அவங்க பண்ணலை. எல்லாமே வந்து நம்மளே பார்த்துக்குங்க. நம்மளே இந்த ஷீட்லாம் போட்டு தட்டு போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே டபுள் டோரில் ஒரு வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட் எல்லா உள்ள பார்ட்டிஷனும் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கிங் செக்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே ஒரு லாக்கர், அதுக்கு கீழே ஒரு பார்ட்டிஷனும் போட்டு கொடுத்துருக்கோம். இதுலேயும் நம்ம லாஃப்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் எங்கேயுமே வந்து சிவில் ஒர்க்கில் லாஃப்ட் பண்ணலை. ஸோ அதனால் எல்லாம் அங்கேயே இருக்கிற லாஃப்ட் நம்ம தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த லாஃப்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம், இங்கே ஷீட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நம்ம டபுள் சைட் ஷீட் போடுவோம். இங்கேயும் வந்து ஷீட் இருக்கும். ஸோ டபுள் சைட் ஷீட்டு போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் தான் சொல்கிறேன், நிறையா நீங்கள் வெயிட் வச்சுக்கலாம், தாராளமான திங்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 3 டோர் வார்ட்ரோப் மட்டும்தான் இந்த ரூமில் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன ரூமுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பண்ணி கொடுத்துருக்கோங்க. எல்லாமே வந்து சாம்பியன் ஸ்டீலில் டியூப் ஹேண்டில் மேக்ஸிமம் போட்டிருக்கோம். 3 டோர்லேயும் டியூப் ஹேண்டில் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ வாங்க இனி நம்ம பெட்ரூம் 2 ரெண்டாவது பெட்ரூமில் நம்ம போகலாம். வாங்க, இது இப்போது ரெண்டாவது பெட்ரூமில் நம்ம வந்திருக்கோங்க. இதுதான் இந்த வீட்டில் செகண்ட் பெட்ரூம். ஸோ இங்கே வந்து ஒரு 4 டோர்ஸில் ஒரு வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ஒரு லாஃப்ட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் அதே கலர்ஸ் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சாம்பியன் ஸ்டீல் ஃப்ரேமில் HPL ஷீட்டில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் ஒரு மிரர் வச்சு கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் 4 டோர்ஸ்லையுமே நம்ம டியூப் ஹேண்டில் தான் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா டோர்ஸ்லையுமே வந்து நம்ம லாக்கும் வச்சு கொடுத்துருக்கோம். இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே லாக் வச்சு கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் டியூப் ஹேண்டில் தான் நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம் சாம்பியன் ஸ்டீலில். இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம், தட்டு பிரித்து கொடுத்துருக்கோம். கிளைண்ட் என்ன கேட்டாங்களோ அதை கிளியராக நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்கலாம். வெளியில் ஒரு மிரரும் நம்ம ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக நம்மளோட லுக் தெரிகிற மாதிரி ஒரு மிரர் நம்ம ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு பக்கத்துலேயும் அதே மாதிரி இந்த 2 டோர்லையும் நம்ம லாக் வச்சு தான் கொடுத்துருக்கோம். இங்கே மட்டும் ஒரு ஹேங்கிங் செக்ஷன் கொடுத்து கீழே ஒரு லாக்கரும் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்க்கலாம். உள்ளே கம்ப்ளீட்டாக HPL ஷீட் தான் போட்டு கொடுத்துருக்கோம். ஒயிட்டில் வர HPL ஷீட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இந்த யூனிட்டை. மேலே ஒரு ஹேங்கிங் செக்ஷன், மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழேயும் நம்ம ஷீட் போட்டு கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம்.
எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங்கில் பண்ணி கொடுத்துருக்கோம் அலுமினியத்தில். நீங்கள் மேலே பார்க்கலாம், இங்கேயும் நம்ம லாஃப்ட் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஃபுல்லாக வந்து லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். நான் சொன்ன மாதிரியே டபுள் ஷீட் போட்டு நம்ம லாஃப்ட் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள். ஸோ இந்த செகண்ட் பெட்ரூமில் ஒரு 4 டோர் வார்ட்ரோப் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. HPL ஷீட்டில் ஒர்க் பண்ணி, அதுவே நம்ம அலுமினியம் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி, சாம்பியன் ஸ்டீலில் வர அலுமினியம் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சூப்பர்பான வார்ட்ரோப் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் வேரண்டி உங்களுக்கு கிடைக்கிது. அது மட்டும் இல்லை, நீங்கள் வுட்லெலாம் பண்ணோன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும். ஏன்னா இது இப்போ நம்ம அலுமினியத்தில் ஒர்க் பண்ணி எடுத்துருக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது மட்டும் இல்லை, இது ஒன் டைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் எப்போயாவது சேஞ்ச் பண்ணணுன்னா கூட இதில் ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் பார்த்தாலே போதும். இந்த ஷீட் எப்போ வேணாலும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இதில் இருக்கும். இந்த கலர் சேஞ்ச் பண்ணலாம். மேபி ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து உங்களுக்கு கலர் வந்து மாற்றணுன்னா கண்டிப்பாக இதில் பாசிபிள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கரையான் பிரச்சனை அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராது. தண்ணி படும்போது, இப்போது இது வந்து ஒரு ஃப்ளாட்டு தான். ஸோ இந்த பக்கம் வந்து மேபி பாத்ரூம் இல்லைன்னா ஏதாவது பைப் லைன்ஸ் இல்லாமல் போயிருக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு எங்கேயாவது இந்த இதில் ஃபுல்லாக தண்ணி வந்து ஈரம் வந்து வெளியில் வருதுன்னா உங்கள் வார்ட்ரோப்புக்கு அது எஃபெக்ட் ஆகாது. நம்ம போடுற ஷீட்டாக இருந்தாலும் சரி, நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரேம் அலுமினியமாக இருக்கட்டும், இது வந்து வாட்டரால் பிரச்சனையே இல்லை. நீங்கள் தாராளமாக வந்து 10, 20 எவ்வளோ வருஷம், நம்ம 15 வருஷம் வேரண்டி கொடுக்குறோம். இருந்தாலும் இது லைஃப் டைம் தான் உங்களுக்கு. நீங்கள் எப்போ வேணான்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அப்போ தான் இது வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அலுமினியத்தில். ஸோ இப்போ நம்ம 2வது பெட்ரூம் பார்த்துட்டோம். வாங்க இனி நம்ம 3வது பெட்ரூம் பார்க்கலாம். இப்போது இந்த வீட்டில் இருக்கிற 3வது பெட்ரூமில் நம்ம வந்துட்டோங்க. இங்கே நம்ம ஒரு 3 டோர் வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே என்னென்னா இதே மாதிரி தான் நம்ம உள்ள கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். பார்ட்டிஷன்ஸ் போட்டு கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்க்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஸ்டீல் ஃப்ரேமில் சேம் HPL ஷீட் தான் போட்டிருக்கோம். அதே கலர் தான் நம்ம இங்கேயே போட்டிருக்கோம். கிளைண்ட் நம்மக்கிட்ட கேட்டது யூனிக்காக எனக்கு எல்லாமே ஒரே கலர் மாதிரி போதும் அப்படின்னு கேட்டதால் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். சாம்பியன் ஸ்டீலில் ஃப்ரேம் போட்டு இந்த சென்டரில் வர டோரில் நம்ம ஒரு மிரர் போட்டு அவங்களுக்கு இந்த யூனிட் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா வார்ட்ரோப்லேயுமே நீங்கள் பார்க்கலாம், எல்லா வார்ட்ரோப்லேயுமே உங்களுக்கு லாக் செட்டப் இருக்கும். ஸோ இந்த வார்ட்ரோப்பில் வந்து ஆல்ரெடி வந்து அவங்க ஒரு ஏரியா, ஒரு வார்ட்ரோப்புக்காகவே அங்கே பண்ண மாதிரியான ஒரு ஏரியா தான் இது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு பீம் போயிருக்கு. ஸோ இதை கவர் பண்ணி தான் நம்ம இங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்க கிளைண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு பின்னாடி வந்து பாத்ரூம் இருக்குது. ஸோ ஈரம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு ஏதாவது இதுக்கு ஃப்யூச்சரில் ஒன்றும் வராத மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. நம்ம எல்லாம் அங்கேயுமே வந்து ஷீட் போட்டு கொடுத்துருக்கோம். HPL ஷீட்டை வந்து கம்ப்ளீட்டும் 3 பக்கமும் நம்ம போட்டு அதை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், எல்லாம் அங்கேயும் ஷீட் போட்டு கம்ப்ளீட் கவர் பண்ணி ஃப்யூச்சரில் இனி இப்போ ஈரமான ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட இந்த வார்ட்ரோப்புக்கு அது எந்த விதத்துலையும் பாதிக்காத மாதிரி நம்ம அதை ஃபினிஷ் பண்ணி கிளியராக கொடுத்துருக்கோங்க. அப்புறம் இந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது, இங்கே கார்பெண்டர்ஸ் ஒர்க் பண்ணும்போது கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுறது தான். கிளைண்ட்டுக்கு எனக்கு இந்த மாதிரி தான் தேவைன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எல்லாமே நம்ம பார்ட்டிஷன் போட்டு கிளியராக இந்த யூனிட் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீட்டில் நீங்கள் இப்போது டிவி யூனிட் பார்த்தீங்க, அது இல்லாமல் கிச்சன் பார்த்தீங்க, அதுவும் 3 பெட்ரூம்ஸில் வந்து வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். நம்ம இது எல்லாமே நம்ம இந்த வீட்டில் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து யூனிக்காக இருக்கணுன்றதுக்காகவே கஸ்டமர் வந்து கிளைண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு சிங்கிள் ஒரே கலரில் போதும்னு சொன்னதால் மேக்ஸிமம் அந்த கலர் தான் நம்ம இங்கே சூஸ் பண்ணியிருக்கோங்க. அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம ஹாலில் போய் என் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீட்டில் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இங்கே நம்ம ஏறி வரும்போதே பார்த்தீங்கன்னா என் பின்னாடி இருக்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ்க்காகவே. அது இல்லாமல்
ரைட் சைடில் கிச்சன் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா 2 பெட்ரூம்ஸ் பார்த்தோம். மொத்தமாக 3 பெட்ரூம்ஸ் இருக்குது. 3 பெட்ரூம்ஸ்லேயுமே வந்து லாஃப்ட் ப்ளஸ் வார்ட்ரோப் நம்ம ரொம்பவே அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு யூனிக்கான கலரில் நம்ம கம்ப்ளீட்டாக இந்த ஒரு ஒர்க் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். கிளைண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அது மாதிரி நம்மளும் ஹாப்பியாக இருக்கோம். ஏன்னா அவ்வளோ நல்லா வந்திருக்கு இந்த ஒர்க். இந்த மாதிரியான ஒர்க் உங்களுக்கு உங்கள் வீட்லேயும் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னா, அலுமினியத்தில் ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். இதில் நிறைய நீங்கள் புதுசாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்மளால் என்னெல்லாம் வந்து புதுசாக பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். அதுவும் குவாலிட்டியாக பண்ணுறோம். 15 இயர்ஸ் வேரண்டி கொடுத்து பண்ணுறோம். யாருமே பண்ணாத அளவுக்கு நம்ம வேரண்டி கொடுத்து பண்ணுறோம். ஸோ அவ்வளோ பார்த்து நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரியான ஒர்க் உங்களுக்கு உங்கள் வீட்லேயும் பண்ணணும்னு இருக்குன்னா நீங்கள் தாராளமாக A1 இண்டியாஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் மேனேஜர்ஸோட நம்பர் கீழே நாங்கள் கொடுத்துருப்போம். மறக்காமல் நோட் பண்ணுங்கள். இனி புதுசாக ஒரு வீடியோமா நான் நெக்ஸ்ட் வரேன். அது வரைக்கும்